நேற்று ஆகஸ்ட் 15 வேர்ல்டுலே 2 பவர்ஃபுல் லீடர் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று இருந்தது. அது பார்த்தோன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் மீட்டிங், இந்த உக்ரைன் வாரை பற்றி. ஆனால் மொத்த வேர்ல்டுமே அவங்க 2 பேரோட மீட்டிங் பற்றி தான் எதிர்பார்த்திருந்தோம். ஏன் நம்ம இந்தியா கூட அதை தான் எதிர்பார்த்திருந்தோம். ஏன்னா ட்ரம்ப் எப்படின்னா அங்கே மீட்டிங் சரியாக போகலன்னா அவர் வந்து இந்தியா பக்கம் திரும்பிடுவாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அந்த மீட்டிங்கில் என்னதான் நடந்தது, புட்டின் வந்து கன்வின்ஸ் ஆனாரா இல்லையான்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். ட்ரம்ப் வந்து புட்டினுக்கு ஒரு அழைப்பு இருக்காரு, இந்த மாதிரி அலஸ்கால ஒரு மீட் ஒன்று வைப்போம் அப்படின்ற மாதிரி. கரெக்டாக புட்டினோட ஃப்ளைட்டும் பார்த்தோன்னா அலஸ்கால ஆங்கரேஜ்ன்ற மிலிட்ரி பேஸில் வந்தது. பட் அதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவர் வெயிட் பண்ணும்போது தான் கரெக்டாக புட்டினோட பிளெயின் வந்து நின்றது. டோரை ஓப்பன் பண்ணோடனே அழகாக உள்ளேருந்து வெளியே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏரோஸ்டஸ்க்கு கை கொடுத்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் வரும்போதே ட்ரம்ப்பை பார்த்து ஹாய்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பே வச்சுருந்தாங்க. வந்தோடனே அவர் வந்து அழகாக ஆயிலாம் சொல்லி கையெல்லாம் காமிச்சு பேசிட்டு 2 பேரும் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருந்தாங்க, அலஸ்கா 2025. அதில் நின்று ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெட் கார்பெட்லேயே நடந்து போய் ஒரு போர்டு மாதிரி இருந்தது, அலஸ்கா 2025. அதில் போய் நின்று 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு ட்ரம்ப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுதான் வந்து F2 ராப்பட்டார்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 6 ஜெட்ஸை வந்து நிறுத்தியிருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தோன்னா மேலே B-12 ஸ்லெத் பாம்பர் வந்து அவர் தலைக்கு மேலே பறந்துட்டு இருந்தது. அதெல்லாம் காமிச்சிருந்தார். பார்த்தீங்களா உங்களுக்கு வரவேற்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அவங்க வந்து ட்ரம்ப்போட த பீஸ்ட் காரில் போனாங்க. உள்ளியுமே நல்ல கான்வர்சேஷன் போல. ஏன்னா புட்டின் பார்த்தனா சிரிச்சுக்கிட்டுலாம் பேசுகிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்தது. அவங்க 2 பேரும் அந்த சப்மிட்க்கு போயிட்டாங்க. பட் இந்த மீட்டிங்க்கு முன்னாடியே ட்ரம்ப் இந்த நாட்டோ கண்ட்ரிஸ் கிட்டலாம் பேசியிருந்தாரு. உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கிட்டலாம் பேசி சில நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். இதெல்லாம் வந்து நம்ம மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்கும் பார்த்தோன்னா ஒரு 3 ஹவர் போச்சு. ஸோ இந்த சைடில் ஒரு 3 பேர், இந்த சைடில் ஒரு 3 பேருன்ற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க என்ன பேசினாங்கன்னு அப்போ நமக்கு எதுவும் லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணலை. அதுக்கப்புறம் எல்லாரும் மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடில் புட்டினும் இந்த சைடில் ட்ரம்ப்பும் வந்து 2 பேரும் அந்த மீட்டிங்கை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட பேசியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஓகே 2 பேரும் வந்து பாசிட்டிவாக தான் பேசியிருக்காங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்ன்றாங்க. அதுவும் முக்கியமாக அலஸ்காவில் வச்சதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அலஸ்கா வந்து பெரிய பாரம்பரியமே இருக்குன்றாங்க. அந்த காலத்தில் வேர்ல்டு வார் 2லாம் நடக்கும்போது அந்த சோவியத் யூனியன் பாம்பர்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து ரீஃபில் பண்ணிட்டு போவாங்க. இங்கே தான் ஒரு ஏர் பிரிட்ஜ் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் புட்டின் சொன்னார். இது ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது அலஸ்காவுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப க்ளோஸ் நெய்பர்ஸ் வேறு, இங்கேருந்தும் ரஷ்யாவுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஏன்னா எப்பவுமே ஒரு மீட்டிங் நடக்கும்போது முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பேச போகிறாங்க. சும்மா ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். முன்னாடியே எல்லாமே ஃபினிஷ் ஆகிருக்கும். ஆனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே என்ன தெரியாது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எப்போவுமே ப்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரம்ப்பு தான் பேசுவார். இந்த வாட்டி வந்து புட்டினை பேச விட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரம்ப்பு பேசினார். புட்டின் இந்த மீட்டிங்கில் கன்வின்ஸ் தான் ஆகிட்டார் போல. நான் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி அமெரிக்காவை பெருமையாக தான் சொல்லுவார். அமெரிக்காவும் ரஷ்யாவும் நெய்பர்ஸ் தான், நடுவில் தண்ணி தான் எங்களை 2 பேரையும் பிரிச்சிருக்கு, மற்றபடி நாங்கள் நெய்பர்ஸ் தான். நான் அந்த ஏரோப்ளைன்லேருந்து வெளியே வந்து அவர் கை கொடுத்து பேசும்போது கூட எனக்கு நெய்பர் ஃபீலிங் தான் வந்தது. அவரை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட்டே பண்ணார். அதே மாதிரி அலஸ்காவில் இந்த மீட்டிங் வச்சதும் சந்தோஷமாக இருக்குது. வேர்ல்டு வார் 2 அப்போ இது ஒரு முக்கியமான இடமா இருந்தது. அதே மாதிரி இங்கே நிறைய ட்ரெடிஷன் சர்ச்சஸ்லாம் இருக்குது. இங்கே மீட் பண்ணதும் ரொம்ப ஹாப்பின்ற மாதிரி சொன்னார். நானும் ட்ரம்ப்புமே கூட ஒரு 4 வருஷமாக மீட் பண்ணிக்கல. ஆனால் நாங்கள் வந்து ரெகுலராக ஃபோன் கால்ஸில் பேசிப்போம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஹிஸ்ட்ரி வைஸாக 2 கண்ட்ரிஸும் நெய்பர்ஸ் இல்லை. ஆனால் இனிமே வந்து நம்மளால் அதை மாற்ற முடியும். கண்டிப்பாக அமெரிக்கா ரஷ்யா வந்து ஒன்று சேரணும். பிஸ்னஸ் ரீதியாகவும் தேவைப்படுது, நிறைய பார்ட்னர்ஷிப்பும் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்புறம் இந்த உக்ரைன் வாரை பற்றி சொன்னார். இந்த மாதிரி சின்சியராக எங்களுக்குமே இந்த உக்ரைன் வார் ஸ்டாப் பண்ணணும் தான் நினைக்கிறோம். அதுக்கு வந்து இந்த மீட்டிங் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த உக்ரைன் வாரை நிறுத்துவோம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு வந்து இந்த புது US அட்மினிஸ்ட்ரேஷனும் ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தாரு, நான் பிரசிடெண்ட்டாக இருந்திருந்தேன்னா இந்த வாரே வந்திருக்காது, நானும் அதான் நினைக்கிறேன், மேபி அவர் இருந்திருந்தா இந்த வாரே வந்திருக்காது, நாங்கள் கொஞ்சம் சுமூகமாக பேசியிருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் நல்ல பாசிட்டிவாக தான் சொன்னார். நானும் ட்ரம்ப்பும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், நாங்கள் 2 பேருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், கூடிய சீக்கிரம் இந்த உக்ரைன் வாருக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல தீர்வாக எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். அவர் பார்த்தனா ட்ரம்ப்போட ஃபேன் மாதிரியே பேசிட்டு இருந்தார். ட்ரம்ப்பை பார்த்தே பேசியிருந்தார். ட்ரம்ப்பே இப்படி பார்த்துட்டு இருந்தார், இன்னும் இவரா இப்படி பேசுகிறாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ட்ரம்ப்போட ஸ்பீச் ஸ்டார்ட் ஆச்சு. ட்ரம்ப்புமே இந்த மீட்டிங்கை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னார். இது வந்து ஒரு ப்ரொடக்டிவான மீட்டிங்காக இருந்தது, நாங்கள் நிறைய பேசிக்கிட்டோம், நிறைய இதுக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டோம், பட் இப்போதைக்கு எந்த டீலும் போடல, தெர் இஸ் நோ டீல் அன்டில் தெர் இஸ் அ டீல் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் இந்த நேட்டோ கண்ட்ரீஸ்கிட்டையும் ஜெலன்ஸ்கி கிட்டையும்லாம் பேசுவேன், இந்த மீட்டிங்கில் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம், அவங்க
எடுக்கிறது தான் முடிவு, நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ட்ரம்ப் பேசுகிறப்பெல்லாம் அமெரிக்காவை பெருமைப்படுத்திக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாருமே எங்ககிட்ட டீல் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நாங்கள் இவ்வளோ குறைஞ்ச நாள்லேயே வந்து நாங்கள் ஹாட்டஸ்ட் கண்ட்ரி ஆகிட்டோம், எல்லாரும் எங்ககிட்ட டீல் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அப்படி தான் நாங்கள் இனிமேவும் அமெரிக்காவை நடத்துவோம், கண்டிப்பாக இந்த மீட்டிங்கை பற்றி நான் ஜெலன்ஸ்கி கிட்டலாம் சொல்லுவேன், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நல்லா பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் புட்டின் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது நல்லா இருந்தது, நம்ம சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு அங்கேருந்தே புட்டின் வந்து அவ்வளோ நேரம் ரஷ்யாவில் பேசிகிட்டு இருப்பார். இவர் இந்த வேர்டை சொன்ன உடனே அவருக்கு திரும்பிட்டு டக்குன்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மாஸ்கோவில் மீட் பண்ணுவோம் அப்படின்றவார். இவர் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு மாஸ்கோவில் ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவார். இவங்க பேசுறதுலேயே தெரியுது அந்த 3 ஹவர் மீட்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரொடக்டிவாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு பக்கமும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஓகே இவங்க வந்து உக்ரைன் வாருக்கு ஒரு முடிவு கட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ரஷ்யா கிட்ட வாங்குறதுனால தான் இந்தியா மேலே வந்து அவங்க திரும்பியிருக்காங்க. அதனால இந்தியா பக்கமும் அவங்க எதுவும் அடிக்க மாட்டாங்க, ஏன்னா ரஷ்யா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டா நமக்கு ஜாலி தானே அப்படின்ற மாதிரி இந்த மீட்டிங்கை வந்து எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவங்க சுமூகமாகவும் முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மீட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல, அப்படி என்ன தான் பேசியிருப்பாங்கன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டீட்டெயில்ஸ் வெளியே வரும்னு நினைக்கிறேன். இனிமேட்டு ஜெலன்ஸ்கி என்ன முடிவு பண்ணுறாரு, நாட்டோலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி பார்க்கணும். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அவங்க ஒரு கரெக்டான முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்காவே பண்ணிட்டு வராரு. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வராரு. ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது ட்ரம்ப் மோசமானவன், நம்மளை இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ட்ரிக்கு எது பெஸ்ட்டோ, திருப்பி அமெரிக்கா எப்படி நம்பர் 1 பவரான கண்ட்ரி ஆக்கணும், அந்த மாதிரி அவர் என்னென்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார், எவ்வளோ பெரிய சிஇஓ இருந்தாலும் சரி. இப்போ ரீசெண்டாக ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் வந்து ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருந்தாரு. ஒரு கோல்டன் பிளேட்டை வச்சு ஷீல்டு கூட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. நாங்கள் வந்து அமெரிக்காவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அவர் நார்மலான டிவி ஹோஸ்ட்டு, ரியல் எஸ்டேட் அப்படி தான் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஆனால் பக்காவாக யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்கிறது, ட்ரம்ப்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் மேக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். பக்காவாக டீல்லாம் முடிக்கிறாரு. நம்ம லைவ் டிவிலேயே டீல் முடிக்கிறாரு. ஒரு பெரிய பேங்கர் ஒருத்தர், அவர் பில்லியன் கிட்ட அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. பேசும்போது ஒன்றால் முடியும் 1 ட்ரில்லியன் போடு அப்படின்றாரு. அந்த பேங்கரை வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல நெகோஷியேட்டர், இப்போதைக்கு நாங்கள் பில்லியன் போடுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். செம்மையாக டீல்லாம் முடிப்பார். இந்த மீட்டிங் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னார், எனக்கு 2 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் இந்த டீல் ஓகே ஆகுமா இல்லையான்ட்டு. ஆகலைன்னா அதுக்கப்புறம் ஹெவி சாங்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிருக்கு, என்னென்ன சொல்கிறாங்க, அடுத்து என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த மீட்டிங்லையுமே ஜெலன்ஸ்கி என்ன ஃபீல் பண்ணுறாருனா, ஏன் உக்ரைன்லேருந்து யாரையுமே அந்த மீட்டிங்கில் கூப்பிடல, அதனால் வந்து எங்களோட பாயிண்ட் எல்லாம் அங்கே வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் அக்செப்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் பேசுகிறதாவே இருந்தது. இவரெல்லாம் வந்திருந்தாருன்னா புட்டின் அங்கேயே அவரை கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா ஆல்ரெடி ட்ரம்ப்பே ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு அவ்வளோ மிரட்டி பேசிகிட்டு இருப்பார். அந்த வீடியோலாம் பார்க்கும்போதே அவர் ரொம்ப இப்படி குறுகி உட்காந்துட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து போட்டு மிரட்டிட்டு இருப்பார். இப்போ அவர் சொன்னதும் அதான், இந்த மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே இந்த நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன், அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் முடிக்கிறாங்களா இல்லையான்ற மாதிரி. ஆனால் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கிரெடிட் ஸ்டீலர் மாதிரி இருக்கார். எல்லா பிரச்சனையுமே வந்து நான் வந்து முடிச்சு வைக்கிறேன்னு அந்த மாதிரி தான். சம்மந்தமே இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் வார கூட நான் கால் பண்ணி தான் சொல்லி முடிச்சு வச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லா இதுலேயும் வந்து கிரெடிட்டை ஸ்டீல் பண்ணிட்டு போகலான்ற மாதிரி பார்க்குறாரு போல. ட்ரம்ப் வந்து இந்த உலகத்தில் வார்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர் அந்த நோபல் பிரைஸ் வாங்கணுன்ட்டு குறியாக இருக்காப்புல. எங்கே போனாலும் இப்போ பாகிஸ்தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, இப்போ இஸ்ரேல் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு கண்டிஷனாகவே வச்சிருவாரு போல. இன்றைக்கும் சொல்லியிருப்பாங்க போல, இந்த வாரம் முடிச்சோன்னு 2 பேரும் சேர்ந்து என்ன நாமினேட் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருப்பாரு போல. அந்த மாதிரி அவர் இந்த நோபல் பிரைஸை வாங்கி அவனு குறியா இருக்காப்புல. ஹிலாரி கிளின்டனும் சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் மட்டும் இந்த உக்ரைன் வாரை முடிச்சிட்டாருன்னா அவர் வந்து நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இவங்க 2 பேரும் மீட்டிங் வச்சதில் இந்தியாவுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அப்பாடா எந்த கான்ஃப்ளிக்ட்டும் ஆகலை. ஏன்னா அவருக்கு அங்கே ஏதாவது சரிப்பட்டு வரலன்னா இந்தியாவை பார்த்துட்டு இவன் ஆல்ரெடி 50% டேக்ஸ் போட்டிருக்கான், போடு ஒரு 80% அப்படின்னு ஏதாவது மாற்றிடுவாரான்ற மாதிரி தான் எல்லாரும் பயந்துருந்தோம். நல்ல வேலை அவங்களோட மீட்டிங் சுமூகமாக முடிஞ்சனால நம்ம வந்து இன்னும் அந்த 50% டேக்ஸ்லேயே தான் இருக்கும். நீங்கள் இந்த ட்ரம்ப் புட்டின் மீட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே ட்ரம்ப் உக்ரைன் வாரை ஸ்டாப் பண்ணிடுவாரான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.